வெல்கம் டு வெற்றிவாக யூடியூப் சேனல். நான் உங்கள் சுல்ஃபிகர். சமூக ஊடகங்கள்ல ஒரு செய்தி பரவலாக போய் கொண்டிருக்கிறது. வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் 95 105 இடங்களை பிடிக்கும். கிட்டத்தட்ட முதல்வர் வேட்பாளராக களமிறங்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் தளபதி அவர்கள் 36% வாக்குகளை பெறுவார்கள். இரண்டாவது இடத்துல மு.க. ஸ்டாலின் அவர்கள் வெறும் 18% வாக்குகளை பெறுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து கணிப்பு முடிவு வெளியிடப்பட்டதாக சமூக ஊடகங்கள்ல பரவலாக பரவி கொண்டிருந்தது. நேற்றைக்கு முந்தா நாளெல்லாம் பரவிக்கிட்டு இருந்துச்சு. நம்முடைய தமிழக வெற்றிக் கழகத்தை சேர்ந்த நண்பர்கள் ஆதரவாளர்களும் அதை பரப்புனாங்க. இன்னொரு பக்கத்துல எதிர்கட்சிகள், குறிப்பாக திமுக பாஜகவை சேர்ந்தவர்கள் எல்லாம் இது நாம திட்டமிட்டு பொய்யாக பரப்பக்கூடிய ஒரு செய்தி அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றிக் கழகத்தை பத்தி சில அவதூறான பிரச்சாரங்களை மேற்கொண்டு வந்தார்கள். உண்மையிலேயே இந்த கருத்து கணிப்பு என்ன, இந்த கருத்து கணிப்பை எடுத்தது யார், இதனுடைய முடிவுகள் என்ன, இந்த கருத்து கணிப்பு உண்மைதானா பொய்யா, இந்த கருத்து கணிப்பை நாம நம்பலாமா, கருத்து கணிப்புனா எப்படி இருக்கணும், இந்த கருத்து கணிப்பு உண்மையிலேயே யார் வெளியிட்டது, இந்த கருத்து கணிப்பு இப்போ வெளிவருவதற்கான காரணம் என்ன, இது வெளிவருவதால் யாருக்கு என்ன பயன் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல தெளிவா நம்ம பேச இருக்கிறோம். இந்த வெற்றிவாக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இந்த வீடியோல கடைசியா ஒரு சில விஷயங்கள் நான் பேசியிருக்கிறேன். இதை முழுக்க தமிழக வெற்றிக் கழகத்தை சேர்ந்தவர்கள் அதை கண்டிப்பா கேட்கணும். கேட்பதோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை நீங்க கொண்டு ஷேர் பண்ணணும். சரி, இந்த கருத்து கணிப்பு யார் எடுத்தா அப்படின்னு சொன்னா போல் மித்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த போல் மித்ரான்னு சொல்லக்கூடிய அமைப்பு தான் இந்த கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த கருத்து கணிப்புல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட டிவிக்கே வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் 34.55% வாக்குகளை பெறும். அதே மாதிரி டிஎம்கே பாத்தீங்கன்னா 30.20% வாக்குகளை பெறும். அதே மாதிரி ஏடிஎம்கே கிட்டத்தட்ட 27.85% வாக்குகளை பெறும். முதல்வர் வேட்பாளராக களமிறங்கக்கூடிய தளபதி அவர்களுக்கு கிட்டத்தட்ட 39.4% பேர் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். அதே மாதிரி மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு 18.6% தான். அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கும் அதே மாதிரி 18 சொல்றாங்க. தாவேகா கிட்டத்தட்ட 95 105 சீட்டுகள் வரையும் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி இந்த கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த கருத்து கணிப்பு வெளியானதுக்கு அப்புறம், இது கருத்து கணிப்பு வெளியாகி 2-3 நாள் ஆகுது. இந்த கருத்து கணிப்பு வெளியானதுக்கு அப்புறம் ஒரு சில தமிழக வெற்றிக் கழகத்தை சேர்ந்தவர்கள், தாவேகாவுடைய ஆதரவாளர்கள், இதே மாதிரி ஒரு சில பேர் பரப்புனதை நம்ம பார்த்தோம். ஆனா உண்மையிலேயே அந்த கருத்து கணிப்பு சரிதானா, உண்மையானதா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த கருத்து கணிப்பை யார் எடுத்திருக்கா அப்படின்னு சொன்னா போல் மித்ரான்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் எடுத்ததாக தகவல் வருகிறது. சரி, அந்த போல் மித்ரா யாருன்னு சொல்லி நம்ம தேடி பார்க்கும்போது போல் மித்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனம் ஒரு புதிதாக துவங்கப்பட்ட ஒரு நிறுவனமாக சொல்லப்படுகிறது. அதற்கு இதுக்கு முன்பாக எந்த கருத்து கணிப்பையும் அவர்கள் எடுத்ததாக எந்த தகவலும் இல்லை. மேலும் கருத்து கணிப்பு எடுப்பதற்கான அதிகாரமோ உரிமையோ அவர்களுக்கு இருக்கான்னு கேட்டா இல்ல. இப்ப சி ஓட்டர்ஸ் இருக்குது, சிஎஸ்டிஎஸ் இருக்கிறது, லோக்னிட்டின் இருக்கு. இந்த மாதிரியான சில கருத்து கணிப்புகள் நிறுவனங்கள் இருக்கிறது. அவர்கள் முறைப்படி அதை அதிகாரப்பூர்வமாக செய்யறாங்க. கருத்து கணிப்பு நடத்தும் போது அதுல சாம்பிள் எடுத்து, அறிவியல் பூர்வமாக சாம்பிள் எடுத்து, உதாரணமாக ஒரு கருத்து கணிப்பு நடத்துறாங்கன்னா அவர்களுடைய மதம், சாதி, அவர்களுடைய பாலினம், வயது வித்தியாசம், ஏரியா, இது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி தான் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்துல சாம்பிள் எடுத்து அதை 1க்கு 2 முறை மறுபடி செக் பண்ணி அந்த கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிடுவார்கள். இப்படி வெளியிடக்கூடிய கருத்து கணிப்பு முடிவுகளே பல நேரங்கள்ல பொய்யாக போயிருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இந்த போல் மித்ரான்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பு வெளியிட்டு இருக்கக்கூடிய இந்த கருத்து கணிப்பு இப்படி என்ன சாம்பிள் எடுத்தாங்க, எத்தனை வயசுல இருந்து எத்தனை வயசு வரைக்கும் இருக்கக்கூடியவர்கள்ட்ட கேட்டாங்க, இப்படி எந்த தகவலும் இல்லை. ஒரு கருத்து கணிப்பு ஒரு நிறுவனம் எடுக்கணும்னு சொன்னா இந்த மாதிரியான தகவல்கள் அடிப்படையில் தான் நாங்க கொஸ்டினை கேட்டோம், இத்தனை சாம்பிள் கொஸ்டின் கேட்டு இத்தனை கேள்விகளுக்கான விடையை பெற்று நாங்க இந்த மாதிரி கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லணும். ஆனா அந்த மாதிரி எந்த முடிவுகளுமே இவர்கள் வெளியிடவில்லை. இவர்கள் ஒரு புது நிறுவனம். எனவே இந்த கருத்து கணிப்பு அப்படிங்கிறது என்னை பொறுத்தவரையில் ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்து கணிப்பு. அதனை நான் எப்ப இந்த கருத்து கணிப்பை நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா, நாம் தமிழர் கட்சிக்கு 10 சீட்டு வரைக்கும் கிடைக்கும் சொல்லும் போதே எனக்கு புரிஞ்சு போச்சு. ரெண்டாவது, இந்த கருத்து கணிப்பு வெளியிடுவது ஒரு போல் மித்ரான்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் வெளியிட்டாச்சு. இது இன்னைக்கு அதிகமான ஊடகங்கள்லையும் தமிழக வெற்றிக் கழகத்தை சேர்ந்தவர்களால் பரப்பப்படுவதற்கான காரணம் என்ன அப்படின்னா, தினத்தந்தி நிறுவனத்தினுடைய ஒரு தினசரி பத்திரிகையாக இருக்கக்கூடிய மாலை மலர் ஒரு செய்தி வெளியிட்டு இருக்கிறது. அதுல இதே செய்தியை சொல்லிட்டு மும்பையை சேர்ந்த ஒரு தனியார் நிறுவனம் எடுத்த கருத்து கணிப்பினுடைய முடிவுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிர்ச்சி ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு செய்தியை பரப்புறாங்க. இது ஒரு நம்பகத்தன்மையாக, அதாவது தினமலர், தினத்தந்தி, மாலை மலர் மாதிரியான பத்திரிகைகள் ஒரு செய்தி வெளியிடக்கூடிய செய்திகள் அதுல அவங்க சில விஷயங்கள் பொய்யா சொல்லுவாங்க, அது மாற்றுக்கிறது இல்லை. ஆனா இப்படிப்பட்ட மிக முக்கியமாக அதிகமான நபர்கள் படிக்கக்கூடிய ஒரு பத்திரிகையில வரக்கூடிய ஒரு செய்தி வரும்போது
அதை வந்து நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்களும் வந்து பரப்பி இருக்கிறாங்க. சரியா? அதை வந்து நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. ஆனா இதை இன்னைக்கு ஒரு ட்ரோல் பொருளாக, ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக, ஒரு மீம் மெட்டீரியலாக எடுத்து தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராக இன்றைக்கு திமுகவுடைய சொம்புகள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் விமர்சனம் செய்து வருகிறார்கள். பார்த்தீர்களா தமிழக வெற்றி கழகம் எப்படிப்பட்ட ஒரு பொய்யான செய்தியை பரப்புறாங்க? இதுதான் இவருடைய நம்பகத்தன்மை. இவர்களுக்கு 20% ஓட்டு 18% ஓட்டுன்னு சொல்லி இவர்கள் பொய்யை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். இவருடைய நம்பகத்தன்மை இந்த அளவுக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எதிராக, குறிப்பாக இந்த போல் மித்ரான்னு சொல்லக்கூடிய அந்த எக்ஸ்தல பதிவு பக்கத்துல பார்க்கறாங்க. அந்த எக்ஸ்தல பக்கத்துல கிட்டத்தட்ட வெறும் 50 ஃபாலோவர்ஸ் தான் இருக்கிறாங்க. இது ஒரு நிறுவனம் கூட கிடையாது. இது வெறும் ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட் மட்டும்தான். இவங்க போட்ட கருத்து கணிப்பை எப்படி இவங்க எடுத்து ஷேர் பண்ணுவாங்க? சரி, அவங்க தான் ஆர்வ கோளாறுல ஷேர் பண்ணிட்டா கூட தினத்தந்தி மாதிரியான செய்தி நிறுவனங்கள் எப்படி இதை இந்த மாதிரி நம்பகத்தன்மையே இல்லாத ஏதோ ஒரு போடுறாங்களே, இது என்ன மாதிரியான ஊடகாரம்? அப்ப தமிழக வெற்றி கழகம் திட்டமிட்ட இந்த மாதிரியான பொய் செய்திகளை பரப்புது அப்படின்னு சொல்லி நம்ம மேல தங்களுடைய விமர்சன கடைகளை தொடுத்து வருகிறார்கள். உண்மையிலேயே இந்த கருத்து கணிப்பை யார் வெளியிட்டிருப்பா அப்படிங்கிறதான் நான் இப்ப பேச போறேன். முதல்ல ஒரு கருத்து கணிப்பு, அதுக்கு முன்பாக ஒரு கருத்து கணிப்பு வெளியிடணும் அப்படின்னு சொன்னா யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி வெளியிட்டு இருக்கிறாங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி சி ஓட்டர்ஸ் நிறுவனம், லோகினிட்டி நிறுவனம், சிஎஸ்டிஎஸ் நிறுவனம், ஸோ இந்த மாதிரியான நிறுவனங்கள் வந்து கருத்து கணிப்புகளை வந்து ஆதாரப்பூர்வமா அவங்க சாம்பிள் எடுத்து வெளியிடுவார்கள். இப்படி அவர்கள் வெளியிடக்கூடிய கருத்து கணிப்பு கூட பெரிய அளவுக்கு கரெக்டா வராது. பல மாற்றங்கள், மேக்சிமம் அதுல பல மாற்றங்கள் இருக்கும். ஒரு சில இடங்கள்ல தொகுதிகள் வித்தியாசம் வரலாம், ஓட்டு சதவீதம் வித்தியாசம் வரலாம். எனக்கு தெரிஞ்சு 2016 ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டாங்க. மீண்டும் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தான் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வருவாங்கன்னாங்க. அந்த கருத்து கணிப்பு உண்மையாக இருந்துச்சு. அதே மாதிரி 2021 தமிழ்நாட்டில் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரும் அப்படின்னாங்க. அது உண்மையாக இருந்துச்சு. ஆனா அந்த ஓட்டு சதவீதம் அதே நேரத்துல தொகுதிகளுடைய எண்ணிக்கைகள்ல மாறுபட்டுச்சு. ஆனா அதே நேரத்தில் 2024 பாராளுமன்ற தேர்தல் வரும்போது பாஜக அதிக சீட்டுகளை பெறும், தனிப்பெரும்பான்மையாக பாஜக வரும் சொல்லி இதே நிறுவனங்கள் வந்து தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் எல்லாம் வெளியிட்டார்கள். அந்த கருத்து கணிப்புகள் எல்லாமே முழுவதுமாக பொய் அப்படிங்கிறத நிரூபணமாச்சு. ஸோ இருந்தாலும் இந்த நிறுவனங்கள் ஒரு கருத்து கணிப்பை வெளியிடும் போது இது ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான் அப்படிங்கிறத அவர்கள் வெளிப்படுத்துவார்கள். அதே நேரத்தில் குறிப்பிட்ட கொஞ்சம் சாம்பிள்ஸ் எடுத்து அந்த சாம்பிள்ஸை அறிவியல் பூர்வமாக ஆய்வு செஞ்சு அறிவியல் பூர்வமாக கேள்விகளை கேட்டு அதனுடைய அடிப்படையில் தான் கருத்து கணிப்பை வெளியிடுவார்கள். அதுல வந்து அவங்க ஒரு விஷயத்த தெளிவாக குறிப்பிடுவார்கள், இது +or-3% வரையிலும் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற எரரையும் அவர்கள் சுட்டிக்காட்டி தான் கருத்து கணிப்பை வெளியிடுவார்கள். இந்த போல் மித்ரான்னு சொல்லக்கூடிய நிறுவனம் அப்படி எந்த விதமான டேட்டாஸையும் வந்து ஷேர் பண்ணல. எந்த அடிப்படையில் இந்த கருத்து கணிப்புகளை எடுத்தார்கள், எங்கெங்க எடுத்தாங்கன்னு எதுவுமே சொல்லல. மும்பையை சேர்ந்த நிறுவனம்னு சொல்லப்படுகிறது. சரி, இந்த கருத்து கணிப்பு உண்மையிலேயே தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்களால் எடுக்கப்பட்டதா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக கிடையாது. இந்த தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்களால் இப்படி ஒரு கருத்து கணிப்பை எடுக்க வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. ஏன் அப்படின்னா கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக மார்ச் மாசத்துல இதே சி ஓட்டர்ஸ் சொல்லக்கூடிய நம்பகத்தன்மை, இன்னைக்கு இந்த போல் மித்ராவுடைய கருத்து கணிப்பை பத்தி ட்ரோல் பண்ணக்கூடிய இதே திமுகவினுடைய கொத்தடிமைகள் என்ன சொல்றாங்கன்னா, சி ஓட்டர்ஸ் மாதிரியான, இந்தியா டுடே மாதிரியான, அது மாதிரியான அங்கீகரிக்கப்பட்ட அதே மாதிரியான நம்பகத்தன்மை மிகுந்த இருக்கக்கூடிய கருத்து கணிப்பு நிறுவனங்கள் செய்திகளை வெளியிட்டா கூட ஓரளவுக்கு ஏத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக இதே சி ஓட்டர்ஸும் இந்தியா டுடேயும் சேர்ந்து ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டுச்சு. அதுல கிட்டத்தட்ட 18% சேர்ந்தவர்கள் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி அவர்களை அடுத்த முதல்வர்கள் அப்படிங்கிற விஷயத்துல ஆதரித்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி வரும்போது இதே திமுகவுடைய கொத்தடிமைகள், ஆனா அவங்க தான் வெற்றின்னு சொல்றாங்க, திமுக தான் அடுத்த ஆட்சி, மு.க. ஸ்டாலின் தான் அடுத்த முதல்வர் அப்படின்ட்டாங்க. ஆனா 2வது இடத்துல தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி வருகிறார்னு சொன்ன உடனே அதை திமுகவை சேர்ந்தவர்கள் கூட அதை ஏத்துக்கல. இல்ல, இது பொய்யான செய்தி, திமுக தமிழக வெற்றி கழகம் திட்டமிட்ட இதை பரப்புது அப்படின்னாங்க. அப்போ ஒரு நம்பகத்தன்மை வாய்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வெளியிடக்கூடிய செய்தியை வந்து பொய் அப்படின்னாங்க. அன்னைக்கு இவர்கள் என்ன குற்றச்சாட்டு வச்சாங்கன்னா, இந்த செய்தியை, அதாவது இந்த கருத்து கணிப்பு முடிவே தாவேகாவுடைய இன்ஃபுளுன்ஸ்ல நடந்தது, பிரசாந்த் கிஷோர் மாதிரியான ஆட்களுடைய வேலைப்பாடு தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சொல்லி அதை விமர்சனம் செய்தார்கள். ஆனா அதே நபர்கள் அதற்கு ஒரு 3 மாதத்திற்கு முன்பாக இதே மாதிரி ஒரு நிறுவனம், அதை இன்னைக்கு நம்மளை ட்ரோல் பண்றாங்க இல்லையா, நம்ம பொய்யான செய்தி வெளியிடுறோம், கருத்து கணிப்பு முடிவுகள் எல்லாம் உண்மை கிடையாது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதே நபர்கள் அதற்கு ஒரு 2 மாதங்களுக்கு முன்பாக, 2 அல்லது 3 மாதத்திற்கு முன்பாக, நீங்க வேணா இந்த மில்டன், இந்திரகுமார் தேரடி இவர்களே அது சம்பந்தமாக வீடியோ போட்டிருக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகத்திற்கு வெறும் 6% தான் வாக்குகள், வெளியான சர்வே ரிப்போர்ட்னு சொல்லி இப்போ வந்திருக்கக்கூடிய சர்வே ரிப்போர்ட். இந்த சர்வே ரிப்போர்ட்டை நம்பாதவர்கள் இதற்கு ஆதாரம் என்ன, சாம்பிள் என்ன, எங்க எடுக்கப்பட்டது, எப்படி எடுக்கப்பட்டதுன்னு கேள்விகளை எடுக்கக்கூடிய இதே கோமாளி கூட்டம்
அந்த சர்வே 6% தான் தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்குன்னு சொல்லி அந்த சர்வே உண்மைன்னு சொல்லி பரப்புனாங்க. போதாததுக்கு நம்ம ரவீந்திரன் துரைசாமி மாதிரியான ஆட்கள் எல்லாம் கூட அதை ஆதரித்து அதுல 6% சொல்லியிருக்கிறாங்க. ஆனா நான் சொல்றேன் 3% தான் வாக்குவாங்க அப்படின்னு சொல்லி அந்த கருத்து கணிப்பை உண்மைன்னு நம்பி இல்ல உண்மைன்னு சொல்லி இதே கூட்டங்கள் தான் பரப்புச்சு. அப்படி அந்த செய்தியை பரப்புனவர்கள் தான் இன்றைக்கு வந்து ஐயோ தாவேகா பொய்யான செய்தியை பரப்புது, கருத்து கணிப்புகள் உண்மை கிடையாது, கருத்து கணிப்புகள் சரியா கிடையாது. நாங்களே சொல்றோம் கருத்து கணிப்பெல்லாம் சரியா கிடையாது, கருத்து கணிப்பெல்லாம் உண்மையா கிடையாது. கருத்து கணிப்பை நம்பி தமிழக வெற்றி கழகம் கிடையாது, மக்களை நம்பி இருக்கிறோம். மக்கள் களத்துல நாங்க போகும்போது மக்கள் எங்களுக்கு ஆதரிக்கக்கூடிய ஆரவாரத்திலையும் மக்கள் எங்களுக்கு தரக்கூடிய வரவேற்பிலையும் எங்களிடம் அவர்கள் அணுகக்கூடிய முறைகளிலுமே தெரியும் அடுத்த தேர்தல்ல தமிழக வெற்றி கழகம் சிறப்பான ஒரு இடத்தை தமிழகத்துல இடைய போகிறது அப்படின்ட்டு. அதனால இந்த மாதிரி பொய்யான கருத்து கணிப்புகளை சொல்லி அதை வச்சு சந்தோஷப்பட வேண்டிய அவசியமும் நமக்கு இல்லை. இந்த 2-3 நாட்களாக இந்த செய்திகள் பரவிச்சு தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள் பெரிய அளவுல பரப்பல. ஆனா இன்னைக்கு மாலை மலர் மாதிரியான செய்தி ஊடகங்கள் செய்தியை பரப்புனதுக்கு அப்புறம் தான் நாம இதை நம்முடைய கழகத்தை சேர்ந்தவர்கள் பரப்பினார்கள். இதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா உண்மையிலேயே இப்படி ஒரு கருத்து கணிப்பு வர்றதுக்கான காரணம் என்னன்னா, இந்த கருத்து கணிப்பிற்கு பின்னாடி எங்களுக்கு சந்தேகம் என்னன்னா திமுக மற்றும் பாஜகவினுடைய சதி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய அளவுல சந்தேகம் இருக்கிறது. காரணம் என்னன்னா, எங்களுக்கு இப்படி ஒரு கருத்து கணிப்பு நடத்த வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா சி ஓட்டர்ஸ் சொல்லக்கூடிய நிறுவனமே எங்களுக்கு கருத்து கணிப்பு நடத்தி எங்களுக்கு 18% வாக்குகள் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. தளபதி அவர்கள் களத்துக்கு வருவதற்கு முன்பாகவே தமிழக வெற்றி கழகத்திற்கு 18% வாக்குகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சி ஓட்டர்ஸ் நிறுவனமே வெளியிட்டு இது கூடுதல் குறைவு இருக்கலாம், மாற்றுக்கருத்து இல்லை. ஆனா அது சாம்பிள் அடிப்படையில் எடுக்கப்பட்ட தரவுகளுடைய ஒரு வெளிப்பாடு அப்படியே வந்துடுச்சு எங்களுக்கு. அதற்கு பிறகு இதே மாதிரி இல்லாத ஒரு நிறுவனத்தை உருவாக்கி கருத்து கணிப்புன்னு சொல்லிட்டு இதே மாதிரி பொய்யாக பரப்ப வேண்டிய அவசியம் தமிழக வெற்றி கழகத்துக்கு கிடையாது. ஆனா இப்படி ஒரு செய்தியை பரப்ப வேண்டிய அவசியம் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இருக்கிறது. அது சமூக ஊடகங்கள்ல வந்தா மட்டும் போதாது, இது செய்தி ஊடகங்களே வரணும்னு சொல்லி தினத்தந்தியினுடைய செய்தி ஊடகம் அதாவது மாலை மலர்ல வருவதற்கு காரணமும் இவர்களாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. என்ன அப்படின்னா, இவர்கள் இதன் மூலமாக இப்படி ஒரு பொய்யான செய்தியை பரப்பி ஏன்னா பரப்பும் போது செய்தி ஊடகத்திலே வரும்போது தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள் ஆர்வ மிகுதியில பரப்புறாங்க. இன்னைக்கு நிறைய செய்திகள் ஊடகங்கள்ல அவர்களுடைய அனுமானத்தினுடைய அடிப்படையில இப்ப உதாரணமா ஒரு சில நாட்களுக்கு முன்பாக தளபதி அவர்கள் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ராகுல் காந்தியை சந்திக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியாச்சு. பிஜேபியோட ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி பண்ணாங்க. அதே மாதிரி அதே ஒரே ஊடகம் தான் ராகுல் காந்தியை சந்திக்கிறான்னு சொல்லுது. அடுத்த ஒரு அரை மணி நேரம் கழிஞ்சு இன்னொரு செய்தி பிஜேபியோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி அதே ஊடகம் தான் அடுத்த அரை மணி நேரம் கழிஞ்சு சொல்லுது நாம் தமிழர் கட்சிக்கு 30% சீட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு எல்லாமே ஒரே ஊடகம் தான் சொல்லுது. அப்ப என்னன்னா இந்த ஊடகங்களுக்கு இதை செய்தியாக்குவதில் அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு லாபம் இருக்கிறது. அதாவது தமிழ்நாட்டினுடைய அரசியல் போக்க தீர்மானிக்கணும் அப்படிங்கிற இடத்துல ஊடகங்கள் மும்முரமாக செயல்பட்டு வருகிறது. அதாவது அவர்களுடைய கருத்தை வெளியிடுவாங்க. எப்படியும் ஒரு 3 விஷயம் சொல்றாங்க. ஆனா இந்த 3ல ஏதாவது ஒண்ணு நடக்கும். ஒன்னில் தனித்து போட்டிடுவோம், அல்லது ஒரு கூட்டணியை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமையில ஒரு கூட்டணியை உருவாக்குவாங்க, அல்லது இன்னொரு மிகப்பெரிய கட்சியினுடைய தலைமையில போய் நம்ம சேர்ந்து கூட்டணியில அங்கம் வகித்து தேர்தலை சந்திக்கலாம். இப்படி 3 ஆப்ஷன் தான் எல்லா கட்சிகளுக்கும் இருக்கும். அப்ப இந்த 3ஐயுமே இவங்க சொல்லிடுவாங்க. இதுல 3ல எது நடந்தாலும் பார்த்தீர்களா நாங்க அன்னைக்கே சொன்னோம் அது நடந்து போச்சு அப்படின்னு சொல்லி தற்பெருமை அடைவதற்கும் அதுல நாங்க தான் நம்பர் 1 நாளிதழ்னு சொல்லி போடுறதுக்காக இவர்கள் செய்யக்கூடிய ஸ்ட்ராட்டஜி தான். அதற்காக தான் இவங்க வாய்க்கு வந்தது மாதிரியான செய்திகள் பார்த்திருப்பீங்க. இந்தியா பாகிஸ்தான்ல போர்ல இவர்கள் போட்ட செய்தி எப்படி இருந்துச்சுன்னு பக்கத்துல உள்ளூர்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தையே ஒழுங்கா செய்தி போட மாட்டாங்க. இதுக்கிடையில இன்டர்நேஷனல் செய்தியை வரைக்கும் இவங்க பரப்புவாங்க. அந்த லெவல்ல தான் இன்னைக்கு தமிழகத்தினுடைய மீடியாக்கள் இருக்கிறது. சோ இவர்கள் மூலமாக இந்த செய்திகள் பரப்பப்படுகிறது. இதனுடைய காரணம் என்னன்னா, இப்போ இந்த செய்தி வெளியாச்சு. இப்போ இந்த போல் மித்ரான்னு சொல்லக்கூடிய நிறுவனம் இது ஒரு பொய்யான நிறுவனம், இப்படி ஒரு நிறுவனமே கிடையாது, இவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள் இந்த செய்தியை வேணுமுனே உருவாக்கி பொய்யா பரப்புறாங்க, பாத்தீங்களா தாவேகாவுடைய நம்பகத்தன்மை இந்த அளவுக்கு தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு நரேட்டிவை செட் பண்றதுக்காகத்தான் இந்த பாஜக திமுக கும்பல்கள் இந்த மாதிரி வேலையை செய்யறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை பத்தி என்ன செய்தி வெளியிட்டாலும் அது பேசு பொருளாக மாறுது. வெறும் 50 ஃபாலோவர்ஸை கொண்டிருக்கக்கூடிய அந்த போல் மித்ரான்னு சொல்லக்கூடிய நிறுவனம் அது ஏதோ ஒரு செய்தியை வெளியிட்டுச்சுன்னா நம்ம எல்லாம் பார்த்திருக்க மாட்டோம். இன்னைக்கு அவர்கள் தமிழக வெற்றி கழகம் தான் அடுத்த ஆட்சி அமைக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணும்போது எல்லாருக்கும் தெரிய வருது. இதே இடத்துல வேற ஏதாவது செய்தி போட்டிருந்தாங்கன்னா இதை பார்த்திருக்க மாட்டோம். அப்ப என்னன்னா, தமிழக வெற்றி கழகத்தை வைத்து விளம்பரத்தை செய்வதற்காக, தன்னை பிரபலப்படுத்திக் கொள்வதற்காக, தங்களுடைய இருப்பை பிரபலப்படுத்திக் கொள்வதற்காக இந்த மாதிரியான நிறுவனங்கள் வேலை செய்யுது. அது ஒரு விஷயம் நமக்கு தெளிவாக புரியுது. குறிப்பாக
திமுக பாஜக மாதிரியான கும்பல்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நம்பகத்தன்மையை இவர்கள் நேர்மையாளர்கள் அப்படிங்கிற பிம்பத்தை உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த மாதிரியான செய்திகளை பரப்புறாங்க. நம்முடைய சகோதரர்களும் ஆர்வ மிகுதியில இப்படி இருக்கலாமோ, ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்களை மிகப்பெரிய அளவுல பகுப்பாய்வு செய்யக்கூடிய தன்மை இல்லாம அதை ஷேர் பண்றாங்க. இப்ப நீங்க நினைக்கலாம், அப்ப திமுக இருக்கக்கூடியவனுக்கு இருக்கு, பாஜக இருக்கக்கூடியவனுக்கு இருக்குன்னு சொன்னா அதுல அங்கேயும் கிடையாது. ஏன்னா நம்ம பார்த்தோம், 5 கிலோமீட்டர் முதல்வர் நடந்த உடனே பாகிஸ்தான் போரை நிறுத்துச்சுன்னு சொல்லி உடாசு விட்ட திமுகவுடைய கழக கண்மணிகளை தான் நம்ம பார்த்தோம். அதுவும் உண்மையை நம்பி அத்தனை பேரும் ஷேர் பண்ணிட்டு தானே. அது மட்டும் இல்ல, பாஜக அவனுங்களை சொல்லண்டாம், அவனுங்க ஒரு வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில குடியிருக்கிறான். இந்த வாட்ஸ்அப்ல என்ன செய்தி வருதோ அதையெல்லாம் உண்மையை நம்பி பரப்பிக்கிட்டே இருப்பான். அப்போ இவர்கள் தான் இன்னைக்கு நம்மளை பார்த்து குறை சொல்றாங்க, குத்த சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, கருத்து கணிப்பை நம்பாத இந்த கூட்டம். இப்போ பாஜக இது நம்ம போலியாக உருவாக்கப்பட்ட கருத்து கணிப்புன்னு சொல்றாங்க. ஆனா இதே பாஜகவுக்கு ஆதரவாக கருத்து கணிப்புகள் வரும்போது இதெல்லாம் உண்மைன்னு சொல்லி பரப்புவாங்க. சரி, திமுக இன்னைக்கு நம்மள விமர்சனம் செய்கிறார்கள், பொய்யான கருத்து கணிப்பை நம்ப கூடாது அப்படின்னு சொல்றாங்க. 2021 ஒரு கருத்து கணிப்பு வந்துச்சு. அதாவது தேர்தலுக்கு முடிந்ததுக்கு பிறகு ஒரு கருத்து கணிப்பு என்ன சொல்லுச்சுன்னா, தமிழ்நாட்டில் பிரபலமாக இருக்கக்கூடிய முதல்வர், இது வரைக்கும் இருந்த முதல்வர்கள்ல பிரபலமான முதல்வர் யாருன்னா மு.க. ஸ்டாலின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தி வந்துச்சு. இதை யார் வெளியிட்டானா, சி ஓட்டர்ஸும் மூட் ஆஃப் த நேஷன் சொல்லக்கூடிய நிறுவனம் வெளியிட்டுச்சு. அதை உண்மை நம்பி இதே கூட்டம் தான் பரப்புச்சு. அவர்களுக்கு ஆதரவாக செய்தி வரும்போது கருத்து கணிப்புகளுடைய நம்பகத்தன்மையோ அதனுடைய பின்னணியோ எதையுமே பார்க்காம இதே திமுக கும்பல் பரப்பும். ஆனா அவர்களுக்கு எதிராக வரும்போது அவர்களுக்கு மூளை தனியா வளர்ந்துரும். அப்பதான் யோசிப்பாங்க, இதனுடைய பின்னணி என்ன, இந்த நிறுவனத்தினுடைய பின்னணி என்ன, இந்த நிறுவனம் என்னென்ன சாம்பிள் எடுத்திருக்கு, எந்த அடிப்படையில் இதை பகுப்பாய்வு செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு எதிராக செய்தி வரும்போது அவருடைய மூளை வேலை செய்யும், அறிவு சிந்தனை வெளிப்படும். ஆனா அவர்களுக்கு ஆதரவாக வரும்போது ஒட்டுமொத்தமாக மூளை எந்த வேலையுமே செய்யாம இதை செய்தியை பரப்பக்கூடிய வேலையில மட்டுமே இருக்கும். தமிழக வெற்றி கழகம் வெறும் 6% வாக்குகளை மட்டும்தான் வாங்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்வே ரிப்போர்ட் உண்மைன்னு சொல்லி பேசின அத்தனை தற்கொலைகளும் தான் இன்றைக்கு இந்த செய்தி பொய்யான செய்தி, பொய்யான சர்வே அப்படின்னு சொல்லி நமக்கு எதிராக கம்பு சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு விஷயம், அதே 2021 வந்த இன்னொரு அந்த சர்வேல தமிழ்நாட்டுல முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு 42% ஆதரவு இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அதே மாதிரி ஒடிசால பிஜு ஜனதா தளம் அந்த கட்சியினுடைய தலைவர் நவீன் பட்நாயக்கு 71% மக்கள் நவீன் பட்நாயக்கு ஒரு பிரபலமான முதல்வர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அதற்கு பிறகு வந்த தேர்தலில் ஒடிசால இதே பிஜு ஜனதா தளம் மிகப்பெரிய படுகேவலமான தோல்வியை சந்திச்சு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் அப்படிங்கிறதெல்லாம் உண்மையிலேயே நம்பக்கூடியதாக இல்லை. ஜஸ்ட் வேணா ஒரு சந்தோஷப்பட்டுக்கலாம், ஒரு பார்வையாக இருக்கலாம். அது நம்மள வேற ஒரு லெவலுக்கு, இப்போ உதாரணமா ஒரு குறிப்பிட்ட அந்த எட்ஜில் இருக்கிறோம், ஒரு மதில் மேல் பூனை மாதிரி இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வரும்போது நம்மை தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்களை இன்னும் அதிகமாக வேலை செய்வதற்கு தூண்டலாம். இப்போ திமுக தோல்வி அடைஞ்சிரும் அல்லது அதிமுக தோல்வி அடைஞ்சிரும் சொல்லி ஒரு கருத்து கணிப்பு வெளிவந்துச்சுன்னா அந்த கட்சியினுடைய தொண்டர்களுக்கு இன்னும் நம்ம அதிகமாக வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உருவாகும். இப்ப நாம ஜெயிச்சிரும் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்துச்சுன்னு சொன்னா நமக்கு 2 விதமான சிந்தனை வெளிப்படும். ஒண்ணு, இன்னும் அதிகமா உழைக்கணுங்கிற சிந்தனை வரும். இல்ல சில பேருக்கு எப்படி நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு அசால்ட்டான மனநிலை வரும். குறிப்பாக இந்த 2வது சிந்தனை தான் எல்லாருக்குமே வரும். அதன் காரணமாகவே நாம ஒரு தோல்வியை சந்திச்சிட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இந்த செய்தியை பரப்பக்கூடியவர்களுடைய பின்னால் இருக்கக்கூடிய ஒரு எண்ணமாக இருக்கிறது. மேலும் தமிழக வெற்றி கழகம் இதே மாதிரி பொய் செய்தியை பரப்புது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்குவதற்காகவும் இதை ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக, ஒரு மீம் மெட்டீரியலாக மாற்றி தமிழக வெற்றி கழகத்தை ட்ரோல் செய்வதற்காகவும் இவர்கள் பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறதா மிக முக்கியமான விஷயம். அன்பார்ந்த சகோதரர்களே, இப்போ தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள்ட்ட நாம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி இந்த ஊடகங்கள் ஒரு கட்டமைப்பை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியல் போக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அவர்கள் முடிவு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் ஒரு நாள் திமுக பாஜகவோட கூட்டணி, இன்னொரு முறை காங்கிரஸோட கூட்டணி, இன்னொரு முறை திருமாவளவன் வந்துட்டாரு, நாம் தமிழர் போயிட்டாங்க, சேர்ந்து பேசிட்டாங்க, ராத்திரி 12 மணிக்கு மேல மீட்டிங் வச்சுட்டாங்க, இப்படின்லாம் கதைகளை அவர்கள் கட்டி கொண்டு இருக்கிறார்கள். இந்த ஊடகங்களுக்கு அறம் என்பது சுத்தமாவே இல்லை. அப்போ இந்த ஊடகங்களில் வரக்கூடிய செய்தி, தமிழக வெற்றி கழகத்தை பத்தியோ அந்த மாதிரி வரக்கூடிய செய்திகள் வரும்போது நாம ஒரு அரசியல் காலத்துல இருக்கிறோம். நம்ம சாதாரண நபர்களாக இல்ல, பொதுமக்கள் அப்படிங்கிற கேட்டகரியில கிடையாது. நாம ஒரு அரசியல் கட்சியினுடைய தொண்டர்களாக ஒன்றில் களத்துல வேலை பார்ப்போம், இல்ல சமூக ஊடகங்கள்ல வேலை பார்ப்போம். ஏதோ ஒரு இடத்துல நம்முடைய பங்களிப்பு தமிழக வெற்றி கழகத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அது எந்த இடத்திலுமே தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தக்கூடாது. அப்படின்னா இந்த மாதிரியான செய்திகள் வரும்போது குறைந்தபட்சம் அந்த செய்திகளுடைய பின்னணி என்ன, இந்த செய்தியை பரப்புறதுனால உருவாகக்கூடிய பிரச்சனை என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் அலசி ஆராய்ந்து
இப்படிப்பட்ட செய்திகளை வந்து பரப்பணும். அதை விட்டுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு உண்மைக்கு புறம்பான செய்திகளை பரப்ப வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம ஒரு நேர்மையான அரசியலை கொண்டு போகணும், மக்களை நேர்மையாக அணுகணும் அப்படிங்கிற முடிவோட தான் தமிழக வெற்றி கழகம் சொல்லக்கூடிய கட்சியை தளபதி அவர்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள். அப்போ நம்ம எல்லாருக்குமே அந்த சிந்தனை இருக்கணும். நாம ஒரு செய்தி வெளியிடுறோம் அப்படின்னு சொன்னா அந்த செய்தியில உண்மைத்தன்மை இருக்கணும், ஆதாரம் இருக்கணும். அதை விட்டுக்கிட்டு பொய்யான செய்திகளை பரப்ப வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. இன்னைக்கு இப்படி ஒரு கருத்து கணிப்பை எல்லாம் வெளியிட்டு அதுல ஆனந்தம் அடைய வேண்டிய அவசியமோ அல்லது அதை வச்சு மக்களை வந்து குழப்ப வேண்டிய அவசியமோ நமக்கு கிடையாது. ஏன்னா ஏற்கனவே மக்கள் தமிழ்நாட்டில் ஒரு முடிவுல தான் இருக்கிறாங்க. அந்த முடிவு மாறாம கடைசி வரையிலும் நம்மளுடைய நம்பகத்தன்மையை எந்த விதமான கேள்விக்கு உள்ளாக்கப்படாமல் மக்களை தொடர்ந்து சந்தித்து அவர்களுடைய பிரச்சனை என்ன, அவர்களுடைய தேவைகள் என்ன அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு களத்தில் நின்று மக்களுக்காக பணி செஞ்சு போராடி அவர்களுக்கு நம்ம மேல இருக்கக்கூடிய ஆதரவு அப்படிங்கிற விஷயத்த அப்படியே நம்ம மேல நம்பிக்கையாக மாத்தி அந்த நம்பிக்கையை வாக்குகளாக அறுவடை செய்து அந்த வாக்குகளை பெற்று ஆட்சி அதிகாரத்துல வந்து மக்கள் நம்ம மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையை பூர்த்தி செஞ்சு நல்ல ஒரு ஆட்சியை கொடுக்கணும் அப்படிங்கிற மனநிலையில தான் நம்ம எல்லாருமே செயல்படணும். அதனால இந்த மாதிரி பொய்யான செய்திகளை பரப்பக்கூடியவர்களை நாம புறந்தள்ளி விட்டு குறைந்தபட்சம் வரக்கூடிய செய்தியினுடைய நம்பகத்தன்மை என்ன அப்படிங்கிறத ஆராய்ந்து நம்ம பதிவு வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறத தான் நான் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த அத்தனை கழக கண்மணிகளிடம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்த சகோதரர்களை, இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு செய்யுங்கள். நன்றி.